முதல்கட்ட விசாரணையில் ஒரு சந்தேக நபர் நாங்கள் பிடிச்சிருக்கோம். அவரோட அடையாளம், அவரோட ஐடென்டிட்டி நம்ம தேடப்பட்ட குற்றவாளி எதிரிக்கு மேட்ச் ஆகுது. அவருக்கு இப்போ செக்யூர் பண்ணி ஃபர்தர் அவருக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு டீம்ஸ் 6 டிஎஸ்பிகள் இருக்காங்க. எஸ்பி திருவள்ளூருடைய சூப்பர்விஷனில், டிஐஜி காஞ்சிபுரம் ரேஞ்சுடைய மேற்பார்வையில் இப்போது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இனிமேல் இந்த கேஸ் விசாரிச்சுட்டு ஃபர்தர் உங்களுக்கு டெவலப்மெண்ட் தெரியப்படுத்துகிறோம். அதான் சொல்கிறேன், முதல் கட்ட விசாரணை வார்த்தை யூஸ் பண்ணல. அவரோட அடையாளம் நம்ம தேடப்பட்ட குற்றவாளிக்கு எதிரிக்கு மேட்ச் ஆகுது. சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது எல்லாமே நம்ம இப்போ சொன்னோன்னா அது இன்வெஸ்டிகேஷன் பாதிப்படும். இது சென்சிட்டிவ் கேஸ்னால எல்லாரையும் நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதனால் இந்த தகவல் இப்போதைக்கு இந்த தகவல் தான் இன்வெஸ்டிகேஷனில் வெளியே சொல்ல முடியும். அதுதான் கண்டிப்பாக இதெல்லாம் விசாரிச்சுட்டு அடுத்த ஒரு ரிமாண்ட் பண்ணுறது, கஸ்டடி எடுக்கிறது, அடுத்த சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பாக தானாகவே தெரிஞ்சிடும். இவரோட பின்னணினா அவர் சொல்கிறாரு, அவர் சொந்த ஊர் அசாம் சொல்கிறாரு. அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணணுங்க. அவர் என்ன தொழிலில் இருக்கார், ஏன்னா அவர் சொன்னது மேட்ச் ஆகுதா இல்லையா, அவரோட ஐடென்டிட்டி இவர் சொன்னக்கூடிய அடையாளம் உண்மையாக இருக்கா, அது கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறோம். மத்தியானம் தான் இந்த டெவலப்மெண்ட் ஆயிருக்குதுங்க. மத்தியானத்துக்கு மேலே அதுதான் சொல்கிறேங்க. இப்போ ஆந்திரா பகுதியில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த வெரிஃபை அவர் தமிழ்நாடுக்கு எப்போ வந்தார், எப்போ இங்கேருந்து போனார், அந்த கொஞ்சம் இப்போ தான் மத்தியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் டெவலப்மெண்ட் நல்லா ஒரு 7-8 டீம்ஸ் நீங்கள் பாருங்கள். அதனால் எல்லாரையும் என்ன தவிர எல்லாரையும் சிவில் க்ளோஸில் இருக்காங்க. ஏன்னா ஒரு 7-8 நாளாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் ஒரு 1 day டைம் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நாளைக்கு தெரியப்படுத்துகிறோம். அதை சொல்லிடுறேங்க. கொஞ்சம் விசாரிக்கட்டும், உங்களுக்கு நைட் சொல்கிறோம். சார், குற்றவாளி கைது செய்யப்படலன்ட்டு பலர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஏன் அது தயக்கம் சார்? ஏன் சொல்றதுல என்ன தயக்கம்? இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல. இப்போ நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒருவேளை நாங்கள் விசாரணை பண்ணும்போது லீகல் ப்ராசஸ் எதாவது பண்ணோன்னா நம்ம தான் இப்போ ஓப்பனாக அவங்ககிட்ட சொல்லிட்டோம். இல்லை, ஒருத்தர் செக்யூர் பண்ணிட்டோம். நாம ஒன்றும் அஃபிஷியலாக சொல்லாமல் இல்லை. இப்போ நானே ஜோனல் ஐஜி, ஒரு ஐஜி, அப்புறம் டிஐஜி, எஸ்பி வச்சு உங்களுக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன அவர் கண்டிப்பாக அந்த எல்லா ப்ராசஸ் அவர் சொன்னது, தம்பி சொன்னது கரெக்டாக. அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லா ப்ராசஸ் நாங்கள் செய்வோம். இன்றைக்கி 4 மணி நேரத்தில் எல்லா ப்ராசஸ் நீங்களே சொல்லுங்கள், பண்ண முடியுமாங்க? கண்டிப்பாக நிச்சயமாக செய்வோம். உங்களுக்கு தெரியும், எந்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணாமல் இருக்க மாட்டோம்.